வணக்கமுங்க. காலையில 2 தூக்கு துணி இருந்துச்சு. தோசை போட்டு என் புள்ளையும் எங்கள் வீட்டுக்காரனும் எப்படி வந்து விளையாடுறாங்கன்னு பாருங்க. பிரண்ட எங்கள் வீட்டுக்காரன் தான் வச்சுட்டு இருந்தாப்புலையே அது ஒரு இணுங்கு தளைஞ்சு வந்துருந்துச்சு. இந்த கனகாமரம் செடி செத்து போச்சுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நல்லா பூ பூத்துக்குது. இத்தினூண்டா இருந்தாலும் நம்ம தலையில் பொறிச்சு வச்சா தானே ஆகு அப்படின்ட்டு தலையில் பொறிச்சு வச்சிடலான்ட்டு கட்டி தலையில் வச்சு போட்டு கேஸ் வேறு முடிஞ்சு போச்சா. சரி இன்னைக்கு அதை போய் எட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கேஸ் எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு நான் போய் தூர போய் நின்றுட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் எட்டு வந்தாப்புல ட்ரம்மை. இந்த மாதத்தோட 6 மாதம் வந்துக்குது கேஸு. இடங்க முடங்க அடுப்பில் ஆக்கிட்டு இருக்கிறங்காட்டிக்கு. அப்புறம் எங்கள் அப்பத்தா வேறு அரிசி ஊற போட்டிருக்குதுன்னாப்புலையே அதை போய் ஆட்டி கொடுத்துட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கலாம் தோசை சுட்டு அப்படின்னு சொல்லி போட்டு 2 சட்னியும் செஞ்சு வச்சு போட்டு முதல்ல என்ற பிள்ளைக்கு தோசை சுட்டு கொடுத்துடலான்ட்டு அவளுக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் என்ற பசங்க வேறு ஊட்டுனா அவளுக்கு வேண்டாமாம்மா, அவளுக்கும் தனியாக போட்டு கொடுக்குறதாம்மா. அப்புறம் அவி 2 பேர்த்துக்கு தனியாக போட்டு கொடுத்துட்டு மற்ற நேரத்தில் பார்த்தா ஒரே சண்டையாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஊட்டி ஊட்டி விளையாடுறாங்க. எப்படியோ ஒன்று சோத்தை தின்னா சரி வகுறு நம்ம.